மீடியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இங்க அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்துருக்கீங்க. நம்மளை நாமே உற்சாகப்படுத்திக்க எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், கையை தட்டு சொல்லுவேன், அவ்வளோதான். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமாவது நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இது நம்ம வருஷங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு நேர்மறையான பல தகவல்களை கொடுக்கறதுக்காக ஜோதிட வல்லுநர்கள் பல பேரை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சிவகணபதி வேல்பிள்ளை அவர்களினுடைய பேத்தி, அவங்களுடைய ரத்தத்திலேயே இந்த ஆருடம் சொல்கிறது, ஜோதிடம் பார்ப்பது, இது எல்லாமே வம்சா வழியாக வழி வழியாக வந்து இப்போ அவங்களுடைய பேத்தியாகிய அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி அவர்கள் உங்கள் முன்னே ஒரு பெண்மணியா இந்த சமூகத்தில் யாராலும் பயணிக்க முடியாத ஒரு துறையாகிய ஜோதிட துறையில ஜொலிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி அவங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை, இப்போ ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 15 பேர் கையை தூக்கிடுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனை அப்படின்றதுக்கு இந்த 2025 ஒரு தீர்வா மாறுமா இல்லை இதை வளர்த்து விடுமா? ஓகே, கடன்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்குது. வீடு இருக்குது, கார் இருக்குங்கிற மாதிரி கடன் இருக்குது. அப்படி கூட சொல்ல முடியாது. எனக்கு ஒய்ஃப் இருக்குது, குழந்தை இருக்குங்கிற மாதிரி இஎம்ஐ இருக்குது, லோன்ஸ் இருக்குங்கிற ஒரு கான்செப்ட்ஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் கடன் அடையும். ஏன்னா 6ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி நிறையா ஜோக்ஸ் எல்லாம் கூட வருது. இப்படி தான் சொல்லி லோன் வாங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சிரிக்க மட்டும் செய்கிறோம், பட் இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கூட தான். அந்த மாதிரியான இடங்களில் தயவு செஞ்சு லோன்ஸுக்கு போகாதீங்க. இது என்னுடைய கைண்ட் அட்வைஸ். என்ன ரீசன் அப்படின்னா 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அது ஒரு மறைமுக யோகம் தான். அப்போ என்ன பண்ணுவார்னா கடன்களை அடைக்க வைப்பார். பட் எங்கேயாவது போய் நீங்கள் மாட்டுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு வணிக நிறுவனத்தில் போய் நான் கடன் வாங்கி மாட்டுறேன் அப்படிங்கிறப்போ அதிக வட்டி வாங்குறது, வீட்டுக்கு வந்து கத்துறது, பைக்கை தூக்குவேன், காரை தூக்குவேன், இந்த மாதிரி கந்து வட்டிக்காரன், கார்ப்பரேட் கந்து வட்டிக்காரங்கிட்ட போய் கடன் வாங்காதீங்க. பேங்க்கில் வாங்குங்க, கோல்டு வச்சு லோன் வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ரொட்டேஷனில் தான் போயிட்டுருக்கு. கடனே வாங்காதீங்கன்னு சொன்னோம்னா அது யாருக்கும் ஒத்து வராது. இந்த மாதிரியான கார்ப்பரேட்ஸ்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டா இருக்கக்கூடிய கடன்களை வந்து அடைச்சிடலாம். ஏன்னா 8ல் போய் 6ஆம் அதிபதி இருக்கும்போது மறைமுகமாக சில கஷ்டங்களும் வரும். அது ஒரு மறைமுக யோகமும் தான், கஷ்டமும் தான். இந்த மாதிரி ஒரு வில்லங்கம் பிடிச்ச இடத்துல போய் மாட்டிட்டோம்னா அது கஷ்டமாக போயிடும். ஆல்ரெடி அங்கே வாங்கியிருக்கோன்னா அந்த கடனையும் அதோட வட்டியும் குறைக்கிறதுக்கான முகாந்திரம் இந்த வருஷம் எல்லா ராசிக்குமே அமையும். அதை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக. இப்போ இந்த கடன் தீரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் பொதுவாக சொல்லுங்களேன். கடன் தீரணும், என்னுடைய கடன் சுமைகள்லாம் குறையணும்னா குறிப்பாக சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் அந்த கடன் தொகையை திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை பண்ணும். பாத்ரூம் டாய்லெட்ஸை க்ளீனாக வச்சுக்கணும். கழிவறைகளை, குளியலறையை சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ அதை வைக்க வீட்டில் வந்து கடன் அப்படிங்கிறது வந்து தங்காமல் இருக்கும். அதேமாரி தூங்கி எந்திக்கிறோம், அந்த பெட்ஷீட் அப்படியே இருக்கும். சில வீட்டில் அந்த பெட்ஷீட்டை கொஞ்சம் உதறி வந்து நீட் பண்ணணும். நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்கன்னாலும் சரி, பாய் தலகாணியில் படுக்கிறீங்கன்னாலும் சரி, இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டாலே கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும். ஓகே. ஸோ வாழ்வியல் பரிகாரம் கேட்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க, ஆமாம் இல்லை நம்ம வீட்டில் அப்படி தானே வச்சுருக்கோம், இனிமேல் அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பொதுமக்கள் கிட்ட ஏதாவது பொதுவான கேள்விகள் இப்போ இருக்கா? கும்பராசி புரட்டாதி. யாருக்கு? உங்களுக்கா? என் டாக்டர். அவங்க பேர்? டாக்டருக்கு சௌமியாக்கு. ஓகே, சொல்லுங்க. அவங்களுக்கு மேரேஜ் இது வரைக்கும் நான் பார்க்கவே ஆரம்பிக்கல, பார்க்கலாமா? இது ஜென்ம சனிங்கிறதுனால பார்க்காம இருந்தீங்களா இல்லை? இல்லை, இது வரைக்கும் அவங்க எஜுகேஷனை பொறுத்து படிச்சுட்டு இருந்தாங்க. வேலைக்கு போயிட்டாங்களா? இல்லை, அவங்க அட்வொகேட் படிச்சிருக்காங்க. அட்வொகேசி. ஆனால் அட்வொகேட்டும் இது சரிப்பட்டு வரல அவங்களுக்கு. மற்ற வேறு ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்தாங்க, அதுவும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. கடைசி 2 வருஷமாக அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு, வேலை வாய்ப்புங்கிறது சரியாக இருந்திருக்காது. ஆனால் அது அவங்க திறமை கிடையாது. இனிமே தான் அவங்க திறமை வெளியில் வரும். ஜென்ம சனி வெளியில் வந்துட்டார். பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுனா ஃபஸ்ட்டு கரியர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா கரியருக்கு இடம் கொடுங்க. ஏன்னா கும்பராசிங்கிறதுக்கு இயற்கையாகவே ஜட்ஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம். அட்வொகேட்டாக இருக்காங்க, படிக்க வச்சிங்கன்னா ஜட்ஜ் ஆயிடுவாங்க. அதை வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. திருமணத்துக்கு அவங்க தயாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அலைன்ஸ் பார்க்கலாம். அவங்க தயாராக இல்லை. இல்லை அதான் நான் சொன்னேன், அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு. ஏன்னா அட்வொகேசி படிக்கிறாங்கன்னா டக்குன்னு திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கொள்கை இருக்கும். ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு வராங்கன்னா அது பெரிய விஷயம். சப்போர்ட் பண்ணுது கிரகங்கள் வேலைக்கு. ஸோ
ஸோ லீகலாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா பண்ணுங்க, இல்லை லீகல் கன்சல்டன்ட் ஆகணுன்னா கூட ஆகுங்க. சனி 2ஆம் இடத்துக்கு வராரு, வாக்குஸ்தானத்துக்கு. பேசி பிழைக்கக்கூடிய தொழில் தான் அவங்களுது. கரியருக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதில் விடுங்க அவங்கள. அப்போ சட்டத்துறையை சூஸ் பண்ணலாம். சட்டத்துறையே சூஸ் பண்ணலாம். கும்ப ராசிங்கும் போது சனியும் குருவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பொதுவாகவே கும்பம் வந்து நல்லா ஜட்ஜ் பண்ணும், சரி, பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். இனி வருங்காலங்களில் அது இன்னுமே பிரதிபலிக்கும். அவங்கள வெளியில் கொண்டு வர முடியும் அவங்களால. சரி, தேங்க்யூ மேம். நன்றிம்மா, நன்றி. வேறு யாருக்கேனும் கேள்விகள் இருக்குங்களா? வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் தான் சௌமியா. ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகே. என்னென்னா இப்போது எங்கள் அம்மா வந்து ராசி தனுசு ராசி பூராட நட்சத்திரம். தனுசு ராசி அம்மா. தனுசு ராசி பூராட நட்சத்திரம். இவங்க வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு எஜுகேஷனுக்காக ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தாங்க. நீங்கள் கொடுத்தீங்களா? போன வருஷம் 6ல் குருவில் நம்ம வீடியோவில் தான் சொல்லியிருக்கோம், தனுசு கொடுக்கவும் செய்யாதீங்க வாங்கவும் செய்யாதீங்கன்னு. உங்களுக்கு இல்லைனாலும் கொடுத்துருப்பீங்க. ஆமாம், ஒரு நல்ல விஷயம், படிப்பு, அப்புறம் அவங்க கல்யாணத்துக்காக கொடுத்தாங்க. பட்டு கொடுத்த காசு இன்னும் திரும்ப வரல. அது ரொம்ப ஹெட்டிக்காக இருக்குது. இப்போ வந்து குரு பார்வை தனுசு ராசி மேலே இருக்குது. ஸோ ஏமாற மாட்டீங்க. ஏன்னா அஷ்டமத்துக்கு குரு போயிட்டாலோ, அஷ்டமத்தில் சனி போயிட்டாலோ வராது. போன வருஷம் இப்போ லாஸ்ட் டிரான்சிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜோதிடம்ங்கிறது 100% உண்மைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தனுசுக்கு 6ல் குரு. 6ங்கிறது கடன் நோய் எதிரி ஸ்தானம். அங்கே இருக்கும்போது கொடுத்துட்டீங்க. சரி, அடுத்து இப்போ வரக்கூடிய டைமில் குருவுடைய பார்வை ராசிக்கு விழுது. மே மாதத்துக்கு மேலே கிடைக்கும். லெத்தாஜிக்காக விடாதீங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. ஏன்னா தனுசிட்ட பழக்கம் என்னென்னா கொடுத்துட்டு கேட்க கூச்சப்படும். உண்மைதான். கேளுங்க, கேட்டால் கிடைக்கும். மே மந்த்துக்கு மேலே பிஸ்னஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாமா இப்போதைக்கு? அவங்களுக்கா? அம்மாக்கா? அம்மாக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்டா? தாராளமாக பண்ணலாமா. குருவுடைய அதான் பார்வை ஏற்கனவே ராசிக்கு இருக்கு. சொல்லியிருந்தாங்கல்ல, பெண்களுக்கு தொழில் வந்து பெண்களுக்கு சிறப்பா தொழில் நல்லா இருக்கும். வயசெல்லாம் பார்க்காதீங்க, எந்த வயசில் வேணாலும் எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். தனுசு ராசிக்கு அமோகமாக இருக்குது, தாராளமாக பண்ணுங்க. இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஏதாவது? ஆக்சுவலாக அதுக்கு ஜாதகம் பார்க்கணும். அப்படிங்களா? லக்னத்தில் வலுத்த கிரகம் எதுன்னு பார்க்கணும். ஸோ குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலுமே மேலே வந்துடலாம். உங்கள் ஜாதகம், சுய ஜாதகத்தை நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது பெரிய மூவ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க, அது பார்த்து சின்ன சின்ன முதலீடு பண்ணுங்க. அதானே சொன்னோம், சின்ன சின்ன முதலீடு, முத்ரா லோன் எடுத்து பண்ணுறவங்க தான் பெருசாக வர போகிறாங்க. நம்ம இப்போ சொன்னோம், அது இந்த இதுலேயே ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமா, சந்தோஷம். உண்மையிலே அதுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இல்லை, அவங்களுக்கும் கைத்தட்டல் கொடுக்கணும். நீங்கள் ஆமா, நினச்சது ஏன்னா பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கடனுக்கான வாழ்வியல் பரிகாரமும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கான ரெமெடியும் கூடிய விரைவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஸோ மே மந்த்லேருந்து நிச்சயமாக காசு வந்து மே 14th வந்து குரு பயிற்சி நடக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருங்க. இனிமே கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஏதாவது சாமி ஏதாவது உங்கள் ஏதாவது கோயிலுக்கு போய் பரிகாரம் ஏதாவது? தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது நல்லது. அழகாக எல்லோ கலர்லேயே ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. பக்கத்தில் சிவன் கோயில் ஏதாவது இருக்குன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமையில் மட்டும் நான் வெஜிடேரியன் வேண்டாம். எனக்கு எதுக்கு? கரியருக்கு கேட்குறீங்களா? கெரியருக்கு எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனிக்கிழமை தோறும் என்ன வச்சு குளிங்க. ம், ஏதாவது ஒன்று தோணுதுன்னா யார் என்ன சொல்கிறாங்க, சொசைட்டி என்ன சொல்லுதுங்கிறத யோசிக்காதீங்க. கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையை சனி கொடுப்பார் அப்பப்போ. ஆமாம், ஒரு ஹை வைப்லேயே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சட்டுன்னு லோ ஆகிடுவீங்க. உண்மைதான். எனர்ஜியை டவுன் பண்ண விடாதீங்க. ஸோ அதே மாதிரி காகத்துக்கு டெய்லி சாப்பாடு, ஓகே, ஹனுமன் சாலிசா டெய்லி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.